லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவங்க சொல்ற எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிறேன், எதையும் நான் மறுக்கல. நடந்த தவறுக்கு நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாருக்கு வேணுங்க உங்க மன்னிப்பு? உங்க மன்னிப்பு என் பொண்ணு கண்ணீருக்கு பதில் சொல்லுமா? உங்க மன்னிப்பு என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணுமா? எங்களுக்கு வேண்டியதெல்லாம் எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு. சம்பந்தி வீட்டுக்காரவர்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் நியாயம்தான். ஆனா எதையும் நான் திட்டம் போட்டு பண்ணல. சில பேரை நம்பி ஏமாந்துட்டேன். அத அவங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. நான் செஞ்ச தவறுக்காக நான் வேணா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் மாமா நீங்க இவங்க கால விழணும்? யாரோ பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நாம என்ன மாமா தப்பு பண்ணோம் சொல்லுங்க? இந்த கல்யாணத்துல எந்த சிக்கலும் தடங்களும் வராதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை வாக்கு கொடுத்தாங்களே, இதோ நிக்கிறா. இவளும் இவ குடும்பமும் தானே. இவங்க பண்ண தப்புக்கு நீங்க மாமா இவங்க எல்லார் காலையும் போய் விழணும்? அந்த குடும்பம் பண்ண தப்புக்கு நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? ஏய், இன்னும் ஏண்டி வாய மூடிட்டு மௌனமா இருக்க? எம்புட்டு பெரிய மனுஷன் உங்க வீடு படியேறி நீங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு உங்க கால்ல விழுந்து இந்த கல்யாணத்துல சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு கெஞ்சி கேட்டாரு. எம்புட்டு பெரிய மனுஷன இப்படி நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டீங்கல்ல. நல்லா இருப்பீங்களா? நாசமா தான் போவீங்க, விளங்காம போயிடுவீங்க. திட்டம் போட்டு பையனை மயக்கி சத்தியங்கிற பேர்ல எங்க மாமாவை ஏமாத்தி நல்லவ மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படி தலைகுனிய வச்சுட்டல. நாங்க எந்த திட்டமும் போடல, யாரையும் ஏமாத்தல. நான் மாமாக்கு பண்ணின சத்தியம் உண்மைதான். அத நானும் என் குடும்பமும் மீறணும்னு ஒருபோதும் நினைச்சதில்ல. ஏய், இன்னும் இந்த பொய்யெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நிஜம் அதான். இப்ப இந்த கல்யாணம் நடந்ததுல கூட எனக்கு விருப்பம் இல்ல. என்ன பேசுற? இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். போனா நீ எதுக்கும் பயப்படாத. நீ எதுக்கு பயந்து இப்படி பேசுற? நான் யாருக்கும் பயந்தெல்லாம் பேசல, உண்மையதான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு வாயாலே சொல்லிருச்சு, அப்புறம் என்னங்க? அவ கழுத்துல கிடக்குற தாலியை கழட்ட சொல்லுங்க, பிரச்சனையை முடிச்சு வைங்க. அந்த தாலி விருப்பப்பட்ட என் பொண்ணு கழுத்துல தான் இருக்கணும். அதுதானங்க முறை. அது சரிதான்ப்பா. அதுக்குன்னு இந்த சின்ன பொண்ணு அவசரப்பட்டு பேசுறத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? முதல்ல இந்த பொண்ணை மட்டும் வச்சு பேசுறது அம்புட்டு நல்லா இல்ல. அவங்க வீட்டு ஆளுங்களையும் பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க. அது எல்லாரையும் வச்சு ஒரு முடிவு எடுத்தாதான் அது சரியா வரும். நல்லா சொன்னீங்க. அந்த திருட்டு கும்பல வர சொல்லுங்க. அப்பதான் எங்க மாமா பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு இந்த ஊருக்கு தெரியும். சரிப்பா, அந்த குடும்பத்தை இங்க வர சொல்லுங்க. வாமா வா,
என்ன பெத்த மகராசிய வாமா வாங்க வாங்க, எங்க அக்கா கூட பிறந்த சொக்க தங்கமே, எங்க தாய் மாமனே வாங்க. என்ன விழாவெல்லாம் நல்லா சிறப்பிச்சுட்டு வந்தாச்சா? என்னம்மா திட்டத்தை போட்டு கூட பிறந்த அண்ணனுக்கே தெரியாம போனா கல்யாணத்தை முடிச்சிட்டு வரீங்களா? ஆமா, என்ன நீங்க மட்டும் தனியா வரீங்க? எங்க அந்த வேணாங்கி அமுதாவும் அவ கூடிய ஒட்டுண்ணியா சுத்திட்டு இருப்பானே என் நொன்ன செந்தில. திட்டம் போட்டு காய நகத்தின பட்டத்து ராணி உன் மருமக அமுதா எங்க? கூப்பிடு. ஆமா, மாப்பிள்ள எங்க மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல? நான் வேற அவங்க வருவாங்கன்னு ஆர்த்திலாம் கரைச்சு வச்சிருக்கனே. டேய், என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏன்டா இப்படி வாசலே நின்று கத்திக்கிட்டு இருக்க? நாங்களே ரொம்ப நொந்து போய் வந்திருக்கோம்டா. அவங்க கிடக்கா, நீ வா. யோ மாமா, எங்க போற? பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அக்கா தம்பி வீட்டுக்குள்ள போறீங்களோ? பிரச்சனை இனிமேதான் ஆரம்பம். கலவரத்தை பண்ணிவிட்டு நீங்க கமுக்கமா வந்துட்டா குமரேசன் சித்தப்பா நம்மள சும்மா விட்டுவாரா? சிதம்பரத்துக்கு எதிரா நம்ம ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு. கானாடு காத்தா சிதம்பரம், அதான் உங்க மருமகளோட அப்புச்சி. இப்ப அப்புச்சி கப்புச்சிப்புன்னு தேவக்கோட்டை பஞ்சாயத்துல கைய கட்டி நிக்கிறாரு. நம்ம குடும்பத்தையே பஞ்சாயத்துக்கு வர சொல்லி இப்பதான் தாக்கல் சொல்லிட்டு போறாங்க. என்ன போலாமா? அங்க நம்மளுக்கு மாலை மரியாதை எல்லாம் ரெடியா இருக்கு. என் பேச்சு கேட்காம உன் மருமக பேச்ச கேட்டு ஆடினியே, இப்ப நம்ம குடும்பத்தை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான்னு பாத்தியா? வாங்க போலாம். இருக்கிற மானத்தையும் அங்க போய் அடமானம் வச்சுட்டு வரலாம். வாங்க. பொண்ணு வீட்டு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல, என்ன ஏதுன்னு பேசி சீக்கிரமா அத்தையோட சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்கும் குமரேசா. இங்க எல்லாரும் எதுக்காக நாங்க கூடியிருக்கோம், உங்களை எதுக்காக இங்க வர சொல்லிருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பையன் வீட்டுக்காரங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்திருக்கு. குறிப்பா உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இப்படி பொண்ணுக்கும் விருப்பம் இல்லாம பையனோட குடும்பத்துக்கும் விருப்பம் இல்லாம இப்படி ஒரு கல்யாணம் நடந்து அதனால இங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கிடக்கு. இது பிராது. இதுக்கு உங்க தரப்பு பதில் என்ன? எங்க அவங்க கிட்ட எதுக்குங்க பதில கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் விவரத்தை எல்லாம் சொல்லியாச்சுல்ல. முதல்ல பஞ்சாயத்தோட முடிவை சொல்லுங்க, அது போதும். பஞ்சாயத்துங்கிறது ஒருத்தர் பேசுறத வச்சு முடிவு எடுக்கிற இடம் இல்ல. எல்லா தரப்பு நியாயத்தையும் கேட்டுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லுங்க. நடந்த விஷயம்லாம் இப்ப எங்களுக்கும் சங்கடமா தான் இருக்கு. நாங்க எதையுமே திட்டம் போட்டு பண்ணல. இதெல்லாம் எங்களுக்கும் தெரியாம தான் நடந்து போச்சு. இத ஊர்க்காரங்க நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆமாங்க ஐயா, தம்பி சொல்றதுதான் நெசம், சத்தியம். இப்ப கூட என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல எங்க சம்பந்திக்கு கொடுத்த வார்த்தைய காப்பாத்த முடியாம போனதுக்கு வருத்தப்படுறதா, என்ன சொல்றதுன்னு புரியல. ஆனா
ஒன்ன மட்டும் திரும்ப சொல்லிக்கிறேன். நடந்த இந்த சம்பவத்துக்கும் என் மருமக அமுதாவுக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க அழுது டிராமா பண்றதெல்லாம் போதும். நீங்க நினைச்சது நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அது ஒண்ணும் நிலைக்காது. சரிம்மா, இப்போ உங்க பொண்ணுக்கும் இதுல விருப்பம் இல்லைன்னு அவ வாயாலேயே சொல்றா. உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்க வாயாலேயே சொல்றீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணையும் நினைச்சு பார்க்கணும்ல. அதனால தாலியை கழட்டி பால்ல போடுறது தான் சரியா இருக்கும். ஏங்க, மேடையில தாலி ஏறாத பொண்ண பத்தி நீங்க பேசுறீங்களே, அதே சபையில என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? அவ வாழ்க்கைய அத்து விடுறது என்னங்க நியாயம்? அது சரி, நாங்க பத்திரிகையை அடிச்சு ஊரை கூட்டி வர வச்சா நீங்க கமுக்கமா உள்ள புகுந்து தாலியை கட்டிட்டு வந்துருவீங்களா? யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தாலியை கட்டினா அதுக்கு பேரு கல்யாணமே கிடையாது. எங்க குடும்பத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இங்க பாருங்க, எங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத உங்களை பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும்? உங்க பொண்ணு வாழ்க்கை எப்படி நாசம் பண்ணாலும் எங்களுக்கு என்ன கவலை? சரி சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்கம்மா, விருப்பப்பட்ட உங்க வீட்டு பொண்ணு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது எங்களுக்கு மத்தவங்க கருத்து தேவையில்லை. உறுதியா சொல்லுமா, உனக்கு விருப்பம் இல்லை தானே? விருப்பம் இல்ல. தம்பி, பாலையும் குங்குமத்தையும் கொண்டு வாங்கப்பா. இத பாருங்க, இதுல உங்கள யாருக்காவது, அதாவது சம்பந்தப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளைய தவிர இங்க இருக்கிற வேற யாருக்காவது இந்த முடிவு தப்புன்னு பட்டா பால் சொம்புல குங்குமத்தை போட்டு அவங்க உங்க கருத்தை சொல்லலாம். இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். புவனா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. நீ எனக்கு வேணும். தாலி கழட்டிடாத புவனா. தம்பி, பண்ற தப்பையே பண்ணிக்கிட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ற. அந்த பொண்ணு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் என்ன? இல்லங்க, இவ பொய் சொல்றா. ஏய், என்னடி நல்ல நாடகம் ஆடுறல? நீ கழட்ட சம்மதிக்கிற மாதிரி சம்மதிப்ப, அப்புறம் என் தம்பிய வச்சு பிரச்சனை பண்ண வைக்கிறியா? அதான் உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்னடி? கழட்டி தாலிய. ஏமா, இது விருப்பம் இல்லாம கட்டின தாலி தானே? தாலியை அறுத்து பால்ல போடு, உறவை முடிச்சு விட்டுறலாம். நானே என் தாலியை கழட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சபையில எனக்கு ஒரு வாக்கு வேணும். நடந்த இந்த சம்பவத்துக்கும் என் அண்ணன் மண்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க நம்பணுமாமா? என் அண்ணன் மண்டி அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் காதலை தியாகம் பண்ணி என் மாமாக்கு நான் சத்தியம் பண்ணேன். அந்த சத்தியத்தை நான் இப்ப வரைக்கும் மீறல.
இப்பவும் நான் என் வாழ்க்கையை இழக்க தயாரா இருக்கேன். ஆனா என் அண்ணன் மண்டிக்கும் நடந்த இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத அவங்க அப்புச்சி புரிஞ்சுக்கணும். மறுபடியும் அவங்கள ஏத்துக்கணும். அதுக்கு அவரு சம்மதம் சொல்லுவார்னா நான் இந்த தாலியை கழட்டி போட ரெடியா இருக்கேன். நீ தாலியை கழட்டு, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். இல்ல, மாமா எனக்கு வாக்கு கொடுத்தாதான் நான் தாலியை கழட்ட ரெடியா இருக்கேன். ஏய், என்னடி மிரட்டுறியா? மரியாதையா தாலியை கழட்டு. கொஞ்சம் பொறுமா, அந்த பொண்ணு பக்கமும் நியாயம் இருக்குல்ல. என்ன சிதம்பரம்? சரிங்க, நான் சத்தியம் பண்றேன். அப்புறம் என்னம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? தாலியை கழட்டி பால்ல போடுதா?
என்னம்மா சொல்ல வர? பார்த்தா தெரியல, உங்க முடிவுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லதான் இப்படி பண்ணேன்.